Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 12th accountancyல chapter 5ல adjustment for goodwill பற்றி பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு reputation built by a firm has an impact on the present profit and future profit to be earned by the firm. அதாவது ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட நேம், அதாவது குட்வில் அப்படிங்கிறது நேம், அவங்களோட ப்ரெசன்ட் ப்ராஃபிட்டும் ஃப்யூச்சர் ப்ராஃபிட்டும் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா அவங்கள குட்வில்லை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பார்ட்னர் வந்து நியூவாக அட்மிட் ஆவாங்க. எப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி ரன் ஆகிட்டுருக்கு, நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் ஃப்யூச்சரில் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் அவங்க ஒரு பார்ட்னர் வந்து அட்மிட் ஆவாங்க. இப்போ அட்மிட் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிஸ்டிங் பார்ட்னர், ஏற்கனவே அங்கே பார்ட்னர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களோட ப்ராஃபிட் ஷேர்லேருந்து சம் ஷேரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. யாருக்கு? நியூ பார்ட்னருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுல தான் குட்வில்லை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா அவங்க சாக்ரிஃபைசிங் ரேஷியோ படி என்ன பண்ணுவாங்க, நியூ பார்ட்னர்ஸ் வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் வந்து அவர் கம்பெனிக்கு வரும்போதே குட்வில் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு கேபிட்டல் இல்லாமல் குட்வில் அமௌண்ட் தனியாக வந்து எடுத்துகிட்டு வருவார். அந்த அமௌண்ட்டை வந்து எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ படி பிரித்து கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், திஸ் குட்வில் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ டு த ஓல்டு பார்ட்னர் ஹூ சாக்ரிஃபைஸ். புரியுதா இதுக்குள்ளே மீனிங்கு? அவரோட நியூ பார்ட்னர் வரார்ல, அவரோட குட்வில் அமௌண்ட்டை வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ படி ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் குட்வில். அதாவது ஒரு 4 சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க எப்படிலாம் வந்து குட்வில்லை வந்து ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு. when நியூ பார்ட்னர் bring cash towards goodwill. இப்போ நியூ பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வரும்போது அவங்க கேஷாக எடுத்துகிட்டு வரலாம், இல்லை ஒரு அசட்டாக கொண்டு வரலாம். ஓகே, அதுபடி ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் வந்து கேஷாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எப்படி பண்ணணும், எப்படி போடணும். நெக்ஸ்ட்டு when the new partner does not bring goodwill in cash. கேஷ் இல்லாமல் கைண்ட் மீன்ஸ் அசட், ஏதாவது அசட்டாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை எப்படி ட்ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு when the new partner brings only a part of the goodwill. நியூ பார்ட்னர் ஒரு ஒன்லி பார்ட் ஆஃப் குட்வில் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எப்படி ட்ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் குட்வில், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒன்று என்னென்னா, இவங்க வந்து ஓல்டு ரேஷியோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ படி தான் அவங்களோட குட்வில் அமௌண்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். பட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொடுக்கல அப்படின்னா, ஓல்டு ரேஷியோ கொடுத்துருந்தாங்க, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டையும் லெஸ் பண்ணி நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிச்சோம். பட் அவங்க வந்து அது ரெண்டுமே கொடுக்காமல் இருந்தாங்கன்னா ஓல்டு ரேஷியோ வந்து நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது மாதிரி நம்ம சம் போட்டிருக்கோம். சம் போடும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு when நியூ பார்ட்னர் bring cash towards goodwill. நியூ பார்ட்னர் என்ன பண்ணுறாரு, குட்வில்லை கேஷாக எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னா என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும்னா, ஃபார் த குட்வில் brought in cash credited to old partners. அப்போ என்ன பண்ணுவேன், கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். இப்போது கேபிட்டல் அக்கௌண்ட்னு எதுக்கு போடுவோம் அப்படின்னா, சம் வந்து ஃப்ளக்சுவேட்டிங் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவோம். இதே ஃபிக்ஸட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபார் த குட்வில் brought in kind of credited to old partners capital account. அதாவது அவங்க கேஷ் இல்லாமல் அசட்டாக எதுவும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் போனால் ரெஸ்பெக்டிவ் அசட் அக்கௌண்ட் டேட்டார் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு ஃபார் withdrawal ஃபார் கேஷ் ரிசீவ்ட் ஃபார் குட்வில் பை த ஓல்டு பார்ட்னர்ஸ். அதாவது ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து அந்த இது கேஷை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அப்படியே அந்த என்ட்ரிக்கு தலைகீழ ஃபஸ்ட்டு போட்டோம்ல, அந்த கேஷ் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்ட் பண்ண அதை அப்படியே தலைகீழ போட வேண்டியதான். ஓல்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? இப்போ சம் போடும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இல்லுஸ்ட்ரேஷன் 18 பாருங்கள். அமுதா அண்ட் புவனா ஆர் பார்ட்னர்ஸ் who share profit and losses in the ratio 5:3. ஓகேவா? அவங்க ரெண்டு பேரும் ப்ராஃபிட்டிங் ஷேரையும் என்ன பண்ணியிருக்காங்க 5:3ங்கிற ரேஷியோ படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து ஓல்டு ரேஷியோ. சித்ரா ஜாயின்ஸ் த ஃபர்ம் ஆன் 1st January 2019. சித்ராங்கிற ஒரு நியூ பார்ட்னர் வந்து அட்மிட் ஆகிறாங்க 1st January. அவங்களோட 3/8 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் பிரிங் இன் கேஷ் ஃபார் ஹர் ஷேர் ஆஃப் குட்வில் 8,000.
ஓகேவா. அவங்களோட ஷேர் எவ்வளோ 3/8ல் 8,000 வந்து குட்வில் அமௌண்ட்டே கொடுத்துட்டாங்க 8,000ங்கிறது. இதுக்கு பாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரி ஃபார் அட்ஜஸ்டிங் குட்வில் அண்ட் அசம்ஷன் தட் ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தட். ஓகே, நல்லா நோட் பண்ணுங்க. சம்மில் ஃப்ளக்சுவேட்டிங் கொடுத்துருக்காங்களா ஃபிக்ஸட் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துங்க. Fluctuating method is followed and the partner withdraw a entire amount of the share of goodwill. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, குட்வில்லை வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிவிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து பார்ட்னர்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன போடணும், கேஷாக தான் இவங்க எடுத்துகிட்டு வராங்க, அசட் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல. அப்போ அந்த கேஷுக்குள்ள ஜேர்னல் என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட்னர்ஸ் வித்ட்ரா பண்ணாங்களே அந்த என்ட்ரியும் போடணும், ஜேர்னல் என்ட்ரி. As the sacrifice made by the existing partner is not mentioned, it is assumed that the sacrifice in the old profit sharing ratio 5:3. அதாவது ஓல்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல. அது கொடுத்துருந்தாங்கன்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்க ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர்னு போட்டுட்டு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் அது கொடுக்காததுனால இந்த ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தான் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும், சாக்ரிஃபைசிங் ரேஷியோவாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா. இப்போ ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். ஹெட்டிங் எழுதிங்க, டேட், பர்டிகுலர்ஸ், லெட்ஜர், ஃபோலியோ, டெபிட், கிரெடிட். இப்போ எந்த டேட்டில் வந்து நியூ பார்ட்னர் அட்மிட் ஆகிறாரு, 2019 January 1ல். இப்போ அதுக்கு என்ன என்ட்ரி சொல்லியிருந்தோம், பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு அமுதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இது ஏன் கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறோன்னா அமௌண்ட் சம்மில் வந்து ஃப்ளக்சுவேட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால் கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறோம். ஓகேவா. டு புவனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, இப்போது என்ன பண்ணால் 8,000 அவங்க கேஷாக தான் கொண்டு வந்திருக்காங்க. 8,000 இந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அளவு 5:3, 5 + 3 8. அப்போது என்ன பண்ணுவீங்க, 5/8 3/8, 8,000 into 5/8, 8,000 into 3/8. இப்போ 8 1s 8,000, 1000. இப்போ 1000 into 5 5,000 கிரெடிட்டில். அதேமாதிரி 1000 into 3 3,000 கிரெடிட்டில். என்ட்ரி பண்ணால் 5 + 3 8,000 டெபிட் பண்ணிடணும். ஓகேவா. இது என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வந்து கேஷ் ப்ராட் ஃபார் குட்வில் கிரெடிட்டட் டு அமுதா அண்ட் போனா இன் சாக்ரிஃபைசிங் ரேஷியோன்னு நரேஷன் எழுதிடும். இப்போ இதை வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கும் நம்ம வந்து என்ட்ரி போடணும். அது இதோட அப்படியே தலைக்கில் ஆப்போசிட் என்ட்ரியாக இங்கே கொண்டு வந்துடுறது தான். January 1 அன்னைக்கு அமுதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார், போனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 5,000 3,000 அப்படியே டெபிட் பண்ணி கிரெடிட்டில் 8,000 கொடுத்துடணும். நரேஷன் வந்து அமௌண்ட் வித்ட்ரான் பை த பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். ஓகேவா. சம் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 19th சம் பாருங்கள். Arun, Babu and Charles are partners sharing profit and losses equally. ஈக்குவலாக வந்து ஷேரை வந்து பிரிச்சுருக்காங்க. அப்போ ஈக்குவலினாலே 1:1:1 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அதனால் 1:1:1. தி அட்மிட் துரை இன்டு பார்ட்னர்ஷிப். துரைங்கிற ஒரு பர்சன் வந்து அட்மிட் ஆகிறாங்க. 1/4 ஷேராக இன் ஃபியூச்சர் ப்ராஃபிட், 1/4 ஷேர் வந்து இன் ஃபியூச்சர் ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு குட்வில் ஆஃப் த ஃபர்ம் இஸ் வேல்யூட் அட் 36,000. அந்த ஃபர்மோட குட்விலே வந்து 36,000 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் துரை brought cash for his share of goodwill. The existing partner withdraw half of the amount. அதாவது half of the amount தான் வந்து ஓல்டு பார்ட்னர் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் அசம்ஷன் த ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். இதை பார்த்துக்கணும். ஃப்ளக்சுவேட்டிங் கொடுத்துருக்காங்களா ஃபிக்ஸட் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். இப்போது என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்னா, கம்பெனியோட மொத்த குட்வில் அமௌண்ட்டே கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், துரையோட அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். துரையோட குட்வில் எவ்வளவு, 1/4 ஷேர். அப்போ 36,000லேருந்து 1/4, 4 1s 4, 4 9s 36. இப்போ 9,000 வருது. இப்போ இதுபடி தான் வந்து நம்ம வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து இங்கே ஒன்றுமே கொடுக்கல, நியூ ப்ராஃபிட் ஷேர் கொடுக்கல. கொடுத்துருந்தா தான் ஓல்டு ஷேர்லேருந்து நியூ ஷேரை லெஸ் பண்ணுவோம். கொடுக்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஓல்டு ரேஷியோவையே சாக்ரிஃபைசிங் ரேஷியோவாக கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகேவா. அப்போது சாக்ரிஃபைசிங் ரேஷியோனா 1:1:1. இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் போட போகிறோம். டே, பர்டிகுலர்ஸ், லெட்ஜர், ஃபோலியோ, டெபிட், கிரெடிட்.
அதே என்ட்ரி தான் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு அருண்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு பாபுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு சார்லஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போது இவங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து துரைக்கு வந்திருக்கு, 9000 வந்திருக்கு குட்வில் அமௌண்ட். அப்போ அந்த 9000ல் சாக்ரிஃபைசிங் ரேஷியோலவே 1:1:1. அப்போது 1/3 9000 into 1/3 9000 into 1/3. ஓகேவா? 3 into 3 3000 3000 into 1 3000. அப்படியே 3 பேருக்கும் ஈக்குவலாக பிரிச்சிடும். 3000 3000 3000 எல்லாத்தையும் ஆட் பண்ணி டெபிட்டில் 9000 போட்டுரும். இதுக்கு என்னென்ன ரேஷியோ எழுதுவோம்? கேஷ் brought for goodwill credited to old partners capital account in sacrificing ratio. இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா half of the amount வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்போ 9000ல் half எவ்வளவே 4500 தான் வந்து இப்போ வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும். ஜேர்னல் என்ட்ரிஸ் போடும்போது என்ன பண்ணுவீங்க, அருண்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, பாபு கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, சார்லஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். அப்படியே அதுக்கு ஆப்போசிட் என்ட்ரி தான் போடணும். போட்டு 4500 கிரெடிட் பண்ணுவீங்க. இந்த 4500ல் தான் 3 பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுப்போம். 1/3 1/3 1/3ன்னு 3 1s 3 3 1 பேலன்ஸ் 1 இருக்கும் 15. அப்போ 3 5s 15 1500 வருது. 3 பார்ட்னரும் ஈக்குவல் ரேஷியோ தான். அதனால் 1500 1500 1500 போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஓகேவா? சம் புரியுதா? நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இல்லுஸ்ட்ரேஷன் 20ல் Vasu and Devi are partners sharing profit and losses in the ratio 3:2. Old ratio கொடுத்துட்டாங்க. They admit Nila into partnership. நிலாங்கிற ஒரு பார்ட்னர் அட்மிட் ஆகிறாங்க. எப்படின்னா 1/4 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டில். அவங்க வந்து கேஷாகவே என்ன பண்ணிட்டாங்க, 3000 வந்து கொண்டு வந்துட்டாங்க. குட்வில் அமௌண்ட் 3000 வந்து அவங்க கேஷாக கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் இதில் புதுசாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா நியூ ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:3:2. இதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. ஆன் த அசம்ப்ஷன் தட் த ஃபிக்ஸட் கேபிட்டல், ஓகே, ஃப்ளக்சுவேட்டிங் கிடையாது, ஃபிக்ஸட் கேபிட்டல். அப்போ நம்ம கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி போடணும். இப்போது வந்து நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்க நியூ ப்ராஃபிட் ரேஷியோ இருக்குது. அதனால் அதுக்கு என்ன ஃபார்முலா, ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். அதை கண்டுபிடிச்சி சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிச்ச பிறகு தான் இதை வந்து குட்வில்லை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், கால்குலேஷன் ஆஃப் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்க ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். அப்போ ஃபஸ்ட்டு யார், ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு தான் நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிப்போம். அப்போது வாசுக்கும் தேவிக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். அவங்களோட ஓல்டு ஷேர் எவ்வளவு 3:2 இருக்கா. அப்போது 3/5 2/5 3/5 போட்டாச்சா. நியூ ஷேர் எவ்வளவு 3:3:2 3 + 3 6 7 8. அப்போது 3/8 3/8 2/8. ஓகே, இப்போ நம்ம வந்து வாசுக்கு தான் எடுக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட் ஒன் 3/8 3/5 மைனஸ் 3/8. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து என்ன எல்சிஎம் கண்டுபிடிப்போமா. எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்போம், 5,8 5 1 8 8,1 5 8s 40 தான் எல்சிஎம். ஓகேவா? இந்த 40 காமனாக கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எத்தனை டைம்ஸாக கீழே டினாமினேட்டரில் 40 வரும்னு பார்க்கணும். 5 8s 40. இப்போ மேலேயும் நியூமரேட்டர்லேயும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் 8 3s 24 மைனஸ் இங்கே எத்தனை டைம்ஸால் 40 வரும் இன்ட்டு 5. மேலேயும் அதே மாதிரி 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 5 3s 15. அப்போ 24 மைனஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 9/40. ஓகேவா? வாசு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தேவி கண்டுபிடிக்க போகிறோம். தேவியோட ஓல்டு ஷேர் வந்து 2/5. ஓகே, 2/5. நியூ ஷேர் வந்து 3/8. இப்போது அதே தான் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் என்ன ஆகும், நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். அதே 5,8 தான் 40. ஃபஸ்ட்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது இன்ட்டு 8 இன்ட்டு 8 8 2s 16 மைனஸ் 8 இன்ட்டு 5 3 இன்ட்டு 5 5 3s 15. அப்போது இஸ் ஈக்குவல் டு 1/40. அப்போது 9:1 அப்படிங்கிறது தான் வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓகேவா? 9:1. இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். ஜேர்னல் என்ட்ரிக்கு என்ன போடுவோம், இது கேஷ் தான். அதனால் ஹெட்டிங் எழுதிங்க, டேட் பர்டிகுலர்ஸ் லெஜர் ஃபோலியோ டெபிட் கிரெடிட் எழுதிட்டு பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு வாசு கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட் எதனால் போட்டிருக்கோன்னா சம்மில் வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபிக்ஸட் கேபிட்டல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறோம், டு வாசு கரண்ட் அக்கௌண்ட் டு தேவிஸ் கரண்ட் அக்கௌண்ட் போட்டுக்கிறோம்.
போட்டுட்டு 3000 அவங்க கொண்டு வந்திருக்க குட்வில் அமௌண்ட் எவ்வளவு நிலா கொண்டு வந்திருக்க 3000. இதுதான் வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுக்கப்புறம் இந்த 3000 சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவு 9/10 1/10. அப்போ 9 + 1 10. அப்போது 3000 இன்ட்டு 9/10 3000 இன்ட்டு 1/10. இது கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா 9 3s are 27 2700 கிரெடிட்டில். நெக்ஸ்ட்டு தேவிக்கு வந்து 3000 சாரி 00 கேன்சல் பண்ணிங்கன்னா 300 இன்ட்டு 1 300. அது தேவிக்கு. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3000 வரணும். ஓகேவா? இப்போ நரேஷன் என்ன எழுதுங்க? கேஷ் ப்ராட் ஃபார் குட்வில் கிரெடிட்டட் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இன் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னு நரேஷன் எழுதிடும். இப்போ இதுக்கு வந்து அவங்க சம்மில் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல. அதனால் ஜேர்னல் என்ட்ரியில் வித்ட்ராயல் என்ட்ரி போட வேணாம். இந்த என்ட்ரி மட்டும் போட்டால் போதும். ஓகேவா? ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.